கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளைக்காக தலைவர் கலைஞர் தமது சொந்த பணத்தில் அளித்த 5 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பு நிதியாக போடப்பட்டது. இதில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்திற்கு வழங்கிய 1 கோடி ரூபாய் போக மீதமுள்ள 4 கோடி ரூபாயிலிருந்து வரும் வட்டித் தொகை நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக ஏழைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதம் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயினை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்கினார். நிதி பெறுவோர் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து போகிற செலவினத்தை தவிர்ப்பதற்காக தபால் மூலம் வரைவு காசோலையாக இந்த உதவித்தொகை அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுவரை கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் 6,15,90,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளைக்காக தலைவர் கலைஞர் தமது சொந்த பணத்தில் அளித்த 5 கோடி ரூபாய் வங்கியில் வைப்பு நிதியாக போடப்பட்டது. இதில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்திற்கு வழங்கிய 1 கோடி ரூபாய் போக மீதமுள்ள 4 கோடி ரூபாயிலிருந்து வரும் வட்டித் தொகை நலிந்தோர் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக ஏழைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த மாதம் மருத்துவம் மற்றும் கல்வி உதவி நிதியாக 8 பேருக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 2 லட்சம் ரூபாயினை திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வழங்கினார். நிதி பெறுவோர் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து போகிற செலவினத்தை தவிர்ப்பதற்காக தபால் மூலம் வரைவு காசோலையாக இந்த உதவித்தொகை அனுப்பி வைக்கப்படுகிறது. இதுவரை கலைஞர் கருணாநிதி அறக்கட்டளை சார்பில் 6,15,90,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது.